நாஞ்சில் சம்பத்து மதிமுகவிலிருந்து அவர் அந்த தமிழக வெற்றி கழக பயணிச்சார். பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் பயணிச்சார். திமுகவிலையும் இருந்துட்டாரு, அதிமுகவிலையும் இருந்துட்டாரு, திமுகவுக்கும் போனார், அமமுகவுக்கும் வந்தார். அதன் பிறகு நான் கட்சியிலே இருக்க மாட்டேன், எனக்கு அரசியலே வேண்டாம், ஐயோ நான் ஆளை விட்டுருங்கன்னு கிளம்பினார். இல்லை நான் இன்னைக்கு பிழைச்சாகணும், அதனால் எனக்கு ஒரு மேடை வேணும், அந்த மேடையில் பேசுனா தான் என் வயிறை நான் வளர்க்க முடியும், அதனால் நான் தம்பி விஜயை ஆதரிக்கிறேன், விஜய்க்கு ஆதரவாக நிற்பேன், தமிழக வெற்றி கழகத்தை போல கொள்கை கொண்ட கட்சி எது இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு நம்ம 10 கட்சி நாஞ்சில் சம்பத் பேசினார்ல. இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறினார். இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறின பிறகு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கணும். இப்ப தாயுடைய வயிற்றிலிருந்து நீ வெளில வர, உனக்கு ஒரு முகம் கொடுத்து உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி அரசியல். அண்ணன் சீமான் அவர்கள் தான் உனக்கு அரசியல் அந்த உனக்கு ஒரு முகத்தையே கொடுத்தாரு. நீ வெளியே வந்த பிறகு ஏதோ பிடிக்கல வந்துட்ட, அமைதியா இருக்க வேண்டியது தானே. அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில பேசுறது, எங்க போனாலும் இழிவுபடுத்தி பேசுறது. இவருக்கு என்னன்னாங்க, சீமான் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் சொல்றதை தான் கேட்குன்னு நினைச்சிட்டு இருக்காப்புல. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. வெளில போன்னு சொன்னதுக்கு அப்புறம் சீமான் ஒழிக, சீமான் சரி கிடையாது, சீமான் பேசுற அரசியல் தப்பு அப்படின்னு பேசுறது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி என்னப்பா அது அண்ணன் வேல்முருகன் அண்ணன் ஒரு செய்தி போட்டிருக்காரு. நம்ம அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முகநூல் பக்கத்தில் ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்காரு, படித்து காட்டுறோம் பாருங்க. திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த நாள் முதலாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை விமர்சித்து வந்தார். நாம் தமிழர் கட்சியானது தமிழ் தேசியம் பேசும் ஒரு அரசியல் கட்சி என்கின்ற வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனை ஒரு நட்பு சக்தியாக பார்த்து வருகிறது. அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களின் மீதான விமர்சனங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை பல்வேறு கட்டங்களில் அவருக்கு அறிவுறுத்தினேன். ஆனால் அவர் மேற்கண்ட கருத்துக்களில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து மேற்கண்ட விமர்சனங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இதிலிருந்து வெளியேறி தாங்கள் மேற்கொள்ள விரும்பும் அரசியல் செயல்பாடுகளை தொடரலாம் என்ற எனது கருத்தின் அடிப்படையில் அவர் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்பட விரும்புவதாக தெரிவித்துள்ளார். எனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணிக்கிறவங்கெல்லாம் ஜெகதீஷ் பாண்டியனை திட்டாதீங்க, அவர் பாவம் அவர் சீமானை திட்டுறது தான் அவருக்கு வேலைப்பா, சீமானை திட்டி தான் அவர் பிழைப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாருப்பா, அதனால் ஜெகதீஷ் பாண்டியனை யாரும் திட்டாதீங்கப்பா அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்லிட்டாருங்க. தம்பி என்னப்பா இவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 கட்சி நாஞ்சில் சம்பத்து நீங்கள் கேள்விப்பட்டீங்களே, இப்போ அடுத்த நாஞ்சில் சம்பத்தா அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் மாறி இருக்கிறதா இந்த தம்பி சொல்கிறார். எப்படி நம்ம நாஞ்சில் சம்பத்து மதிமுகவிலிருந்து அவர் அந்த தமிழக வெற்றி கழக பயணிச்சார். பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் பயணிச்சார். திமுகவிலையும் இருந்துட்டாரு, அதிமுகவிலையும் இருந்துட்டாரு, திமுகவுக்கும் போனார், அமமுகவுக்கும் வந்தார். அதன் பிறகு நான் கட்சியிலே இருக்க மாட்டேன், எனக்கு அரசியலே வேண்டாம், ஐயோ நான் ஆளை விட்டுருங்கன்னு கிளம்பினார். இல்லை நான் இன்னைக்கு பிழைச்சாகணும், அதனால் எனக்கு ஒரு மேடை வேணும், அந்த மேடையில் பேசுனா தான் என் வயிறை நான் வளர்க்க முடியும், அதனால் நான் தம்பி விஜயை ஆதரிக்கிறேன், விஜய்க்கு ஆதரவாக நிற்பேன், தமிழக வெற்றி கழகத்தை போல கொள்கை கொண்ட கட்சி எது இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு நம்ம 10 கட்சி நாஞ்சில் சம்பத் பேசினார்ல. அப்படி நம்ம அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தார். இதன் பிறகு நான் நாம் தமிழர் கட்சியில் இல்லைப்பா, நான் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போறேன்னு போனார். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்லைப்பா, நான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு. நீங்கள் போய் கேளுங்களா, மைக் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இப்படி கட்சி மாறிட்டே இருக்கீங்க. ஏப்பா நான் எங்கப்பா கட்சி மாறினேன், நான் டிவிகேல இருந்தேன், இப்போ எங்கே இருக்க, இப்போவும் நான் டிவிகேல இருக்கேன். அப்படிதான் அண்ணன் பேசுவாப்புல. தமிழக அது வாழ்வுரிமை கட்சி, இது தமிழக வெற்றி கழகம், அது தமிழர்களை வாழ வைக்க வந்த கட்சி, இது தமிழர்கள் வெல்ல வைக்க வந்த கட்சினெல்லாம் பஞ்சு பேசுவார், டைலாக் பேசுவார். ஏன்னா அவரும் இயக்குனர்ல, அண்ணன் வெற்றிமாறனோட இப்போ உதவி இயக்குனராக இருக்கார்ல, அதனால் பஞ்சு பேசி ஏமாற்ற பார்ப்பார். நம்ம என்ன கேட்குறோன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினீங்க, வெளியேறிட்டு நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் சேர்ந்தீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்த பிறகு என்றாவது ஒரு நாள் அந்த கட்சியுடைய கொள்கைகளை
வேல்முருகன் அவர்கள் பேசின கருத்தை மக்கள்கிட்ட எடுத்து பேசுனீங்களா? நீங்கள் எத்தனை ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருப்பீங்க? பேட்டி கொடுத்தீங்களா? ஏதாச்சும் ஒரு ஊடகத்தில் வேல்முருகன் அரசியலை பற்றி பேசுனீங்களா? எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்ததுங்க. இவர் என்ன தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்காரு, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி, ஆனால் விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. விஜயுடைய அரசியலை பாராட்டி பேசுறாரு. தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து நிற்குதுனால பேசிட்டு இருக்காரு இந்த ஜெகதீஷ் பாண்டியன் சொல்லிட்டு அப்பவே நமக்கு சந்தேகம் இருந்தது. இது இந்த கட்சியில் இருக்க போகிறது கிடையாது, அடுத்து இது கட்சி மாறிடும் அப்படி நம்ம நினைச்சோம், நம்பினோம். அதே போல தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாப்புல. இப்போ அவர் அங்கே போயிட்டு என்ன பேச போறாரு? இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினார். இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறின பிறகு வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கணும். இப்போ தாயுடைய வயிற்றுலேருந்து நீ வெளில வர, உனக்கு ஒரு முகம் கொடுத்து உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி அரசியல். அண்ணன் சீமான் அவர்கள் தான் உனக்கு அரசியல் அந்த உனக்கு ஒரு முகத்தையே கொடுத்தாரு. நீ வெளியே வந்த பிறகு ஏதோ பிடிக்கல வந்துட்ட, அமைதியாக இருக்க வேண்டியது தானே. அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில் பேசுறது, எங்கே போனாலும் இழிவுபடுத்தி பேசுறது. இவருக்கு என்னன்னாங்க, சீமான் அண்ணே ஜெகதீஷ் பாண்டியன் சொல்கிறத தான் கேட்குன்னு நினச்சிட்டு இருக்காப்புல. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. வெளில போன்னு சொன்னதுக்கப்புறம் சீமான் ஒழிக, சீமான் சரி கிடையாது, சீமான் பேசுகிற அரசியல் தப்பு அப்படின்னு பேசுறது. சரி, சீமான் அண்ணன் பேசுகிற அரசியல் தப்புன்னு போனல, வாழ்வுரிமைக்கு போயிட்டு அந்த அரசியலை பேசுனியா நீ? அந்த அரசியலை பேசலை, மாறா அண்ணன் வேல்முருகன் அவர்களை பயன்படுத்திக்கினார். தமிழக வாழ்வுரிமை கட்சியை பயன்படுத்தி கொண்டு நாம் தமிழர் கட்சி அரசியலை விமர்சிக்கிறது, அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறது, இதையே வேலையாக வச்சு இந்த ஜெகதீஷ் பாண்டியன் வேலை பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்களை, உனக்கு இது வேலை கிடையாது. நீ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்தால் இந்த கட்சியுடைய கொள்கையை பேசு, நான் பேசுகிற கருத்தை பேசு. சீமானை திட்டாலாம் நீ இருக்கக்கூடாது. நான் உன்னை சீமானை திட்ட சொல்லியே நீ ஏன் சீமானை திட்டுற? சீமானை திட்டுற மாதிரி இருந்தால் நீ வெளியில் போன்னு சொல்லிட்டு வெளியேற்றிருக்காங்க இந்த ஜெகதீஷ் பாண்டியனை. இப்போ இந்த ஜெகதீஷ் பாண்டியன் என்ன பண்ண போகிறாருன்னா, தமிழக வாழ்வுரிமையிலேருந்து வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டு என்ன பேச போகிறாரு? விஜய் பேசுகிறார்ல, என்ன பேசுகிறாரு? திராவிடமும் தமிழ் தேசியமும் என் ரெண்டு கண்ணுனார்ல விஜய் பேசுனார்ல. ஜெகதீஷ் பாண்டியன் எனக்கும் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு இரண்டு கண்ணுன்னு பேச போகிறாரா? மக்கள் காரி திப்பிடுவாங்க. ஏன்னா இத்தனை நாள் தமிழ் தேசியம் பேசுனேன், இப்போ திராவிடம் கண்ணுன்றா போடா வென்றுன்றுவாங்க, மக்கள் திட்டிடுவாங்க. அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அண்ணன் சீமானை திட்டுவார். இப்போ நாஞ்சில் சம்பத் அங்கே போயிட்டு எப்படி அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறாரு, அப்படி அண்ணன் சீமானை திட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து சீமானை திட்டுனா வேல்முருகன் கேள்வி கேட்குறாரு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பயம் கேட்க மாட்டான். ஏன்னா அங்கே ஒரு கொள்கை மயிரும் கிடையாது. ஜெயலலிதா படத்தை சட்டப்பைக்குள்ளே வச்சுட்டு நீ போகலாம், ஆனால் மேடையில் நாங்கள் ஊழலை ஒழிப்பேன்னு வாடா வெங்காயமே. ஜெயலலிதாவே ஊழல்வாதிடா, அவருடைய படத்தை சட்டப்பையில் வச்சுட்டு எப்பரா நீ ஊழலை ஒழிப்பண்ணி கேள்வி கேட்டால் எவனும் பேச மாட்டான். ஏன்னா ஒவ்வொருத்தனும் அங்கே இருக்கிறவன் தற்கூரி அவன். அப்போ என்ன ஆகுதுன்னா, தற்கூரிகளுக்கெல்லாம் ஒரு அமைப்பு ஒன்று உருவாகி இருக்குல்ல, தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு. அப்போ இவர் போவார், அங்கே போயிட்டு ஆனால் சீமானை திட்டிகிட்டே இருப்பார். அந்த தற்கூரிகளும் கை தட்டுவான். ஆஹா என்னமா பேசுகிறாரு பாடுறான், அவன் எது பேசுகிறாலும் கை தட்டுவான் அவன். ஏன்னா அது ஒரு தற்கூரி கூட்டம். அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. நாம் என்ன சொன்னோன்னா, நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் போது அண்ணன் சீமானுக்கு உண்மையாக இல்லை இந்த ஜெகதீஷ் பாண்டியன். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போனீங்க, அங்கே போன நீங்கள் அண்ணன் வேல்முருகனுக்கு ஆச்சு குறைந்தபட்சம் உண்மையாக இருந்திருக்கணும். அங்கேயும் உண்மையாக இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அது தற்குறி கட்சி தான். அது திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணு தான் சொல்லும். அது சாலைக்கு நடுவில் தான் நிற்கும். இருந்தாலும் நீ அங்கே போயிட்டீங்க. போன பிறகாச்சு விஜய்க்கு கொஞ்சமாச்சு உண்மையாக இருங்க ஜெகதீஷ் பாண்டியனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கிறோம். அண்ணன் நாஞ்சில் சம்பத்தையே ஓவர் ட்ராக் பண்ணுற அளவுக்கு நம்ம அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் கட்சி மாறிக்கிட்டே இருக்காரு. இந்த செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.